ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பின்னேரம் 5 மணி இருந்து இரவு 9:30 வரையும் நான் என்னென்ன செய்ததுன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க பார்க்கலாம். பின்னேரம் இந்த மாதிரி தான் வியூ வழியால் இருந்தது. இப்போ முதல்ல நான் வடை சுடுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வடமா அரைச்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. அதில் அரைவாசம் எடுத்து போட்டுட்டு மற்றதை மூடி வைக்கிறேன். இப்படி அரைச்சி வச்சுட்டா எங்களுக்கு தேவையான நேரத்தில் உடனே எடுத்து செய்யலாம். அப்படி அரைச்சி விட்டால் 2 கிழமை வரையும் பழுதாக போகாமல் இருக்கும். ஒரு சைடில் டீக்கு பால் வச்சுருக்கிறேன். அங்கால வடையை அடுப்பில் பொரிய போட்டிருக்கிறேன். இப்போ வடையும் டீயும் ரெடி. இனி இதை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். வடை சுட சுட சாப்பிட்டாங்க. இப்போ இருக்கிறத தான் உங்களுக்கு காட்டுறேன். முருங்கை இலையை கழுவி வச்சுருக்கிறேன். இதை இனி உருவி எடுக்கணும். முருங்கை இலையை வடிவாக உருவிட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் எடுத்து வர செய்வேன். இரவைக்கு இட்லி அவிச்சு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாறை மீன் வாங்கி கொண்டு வந்துருக்கு. அதை வடிவாக உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மீனில் உள்ள தலை எல்லாத்தையும் எடுத்து சொதி வைக்க போகிறேன். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, தேசிக்காய், புளி எல்லாத்தையும் போட்டுட்டு மீன் தலையும் போட்டு மீன் சொதுக்கி அதை கொதிக்க வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு அடுப்பில் மண் சட்டியை வச்சு மண் சட்டி சூடாயினதுக்கு பிறகு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்தால் மீன் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு கொஞ்சமாக தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மீன் சொதியையும் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டிருக்கிறேன். என்னோடய ப்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நைட்டில் தான் மண்டே டு ஃப்ரைடே சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா மகனை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிற வடிவாக நைட்லேயே சமைச்சு வச்சிடுறது. சாட்டர்டே சண்டே தான் எங்களுக்கு பகலில் சமைக்கிற மாதிரி இருக்கும். அதால் அடுத்த நாளைக்கு தேவையான கறி எல்லாத்தையும் முதல் நாளே செய்து வச்சுருவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினது பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள். அதே மாதிரி மீன் குழம்பு, மீன் சொதி எல்லாத்தோட வீடியோக்களும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள். 2-3 துண்டு கொறுக்காய் புளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பழப்புளி ஆட் பண்ண விருப்பமெண்டா பழப்புளி ஆட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி கொறுக்காய் தான் ஆட் பண்ணுறது. தேங்காய் 1 பால் 2 பாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இனி இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மீன் சொதிக்கு மீன் தலை வெந்ததுக்கு பிறகு தேங்காயில் 2 பாலை ஆட் பண்ணியிருக்கிறேன். சொதி எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இன்னும் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு இப்போ தான் அதை எடிட் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ குழம்பு ஒரு சைட் கொதிஞ்சு கொண்டிருக்குது. அங்கால மீன் சொதியும் ரெடி ஆகிட்டு மீன் சொதிக்கு 2 பால் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தேங்காயோட முதல் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிக்க வச்சா சொதி ரெடி ஆகிடும். சொதிக்கு ஒரு துண்டு ரம்பையும் போட்டேன் நான். இப்போ சொதி ரெடி. வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கு தான் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணாங்க. அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ஊட்டி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மீன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மீன் குழம்பும் ரெடி. மீன் பொரியலுக்கு மீனோட உப்பு, தனி மிளகாத்தூள், தேசிக்காய், புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீனை பொரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு தரம் மீன் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ மற்ற தரம் பொரிய போட்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, தேசிக்காய், புளி, உப்பு போட்டு வடிவாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். எனக்கு சட்னியோடு சாப்பிட விருப்பம். ஹஸ்பண்டுக்கு இட்லி, மீன் குழம்பு, சிக்கன் குழம்போடு சாப்பிட விருப்பம். அதனால் அவருக்கு மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். ஒரு அடுப்பில் இட்லியை ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இட்லியும் சுட சுட ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு என்னோடய இரவு சாப்பாடு சுட சுட இட்லி, மீன் குழம்பு. யாருக்கெல்லாம் இட்லி மீன் குழம்போடு சாப்பிட விருப்பம் அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
சொதி வந்து அடுத்த நாளைக்குரியதை வச்சுட்டேன். மீனும் பொரித்து வச்சுருக்கிறேன். எனக்காக செய்த கொத்தமல்லி சட்னி. இதுதான் என்னோடய நைட் டின்னர் வந்து. இதோட முருங்கை இலையை வந்து துப்புரவு செய்திருக்கிறேன். அடுத்த நாள் வெள்ளை நொழும்பி அதை வந்து வர வச்செடுப்பேன். என்னோட இந்த குட்டி பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.